இன்றைக்கி ஒரு குயிக் ஆல்மண்ட் குக்கி ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு மினிமலாக ஒரு 5 பொருள் தாங்க தேவைப்படும். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ 4 கப் ஆஃப் பிளான்ச்டு ஆல்மண்ட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் 1/2 கப் ஆஃப் பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் ஆஃப் கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் ஆல்மண்ட் குக்கீஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது 2லேருந்து 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஜென்டிலாக. இதுக்கப்புறம் நான் மேப்பிள் சிரப் ஆட் பண்ண போகிறேன். மேப்பிள் சிரப் 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மேப்பிள் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேப்பிள் சிரப்புக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம குக்கி பண்ணிடலாம். பட் நான் அடிஷ்னலாக ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோவா பவுடர் அண்ட் 1/4 கப் ஆஃப் சாக்லேட் சிப் குக்கீஸ் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேங்க. 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த டோவை நம்ம பார்ச்மெண்ட் பேப்பரில் நம்ம உருண்டையாக எடுத்து வைக்கலாம். இன்றைக்கி பண்ண மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு 24 குக்கீஸ் கிடைக்குங்க. அதை இந்த மாதிரி உருண்டையாக சின்னதாக அடுக்கி வச்சுக்கோங்க. உருண்டையாக அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூடாக இருக்கிற அவனில் நம்ம இதை கொண்டு போய் வைக்க போகிறோம். இதை 10லேருந்து 12 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா சுவையான ஆல்மண்ட் ஃப்ளவர் குக்கி ரெடி. இதை ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு, அவன் இருந்துச்சு அப்படின்னா இந்த குக்கியை ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.